தி சைரன் பை ஜுசுப்பே தொமாசிட்டி. ஜுசுப்பே தொமாசிட்டி ஃபேமஸான இட்டாலியன் ரைட்டர். லாம்பெடூசா அப்படிங்கிற இடத்துடைய 11வது பிரின்ஸ் தான் இந்த ஜுசுப்பே தொமாசிட்டி. ஓகேவா, இவர் எழுதினது ஒரே ஒரு நாவல் தான், தி லெப்பர்ட் அப்படிங்கிற நாவல். இவர் இறந்த பிறகு 1958 பப்ளிஷ் ஆன நாவல், ரொம்ப ஃபேமஸான நாவல். ஓகேவா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க தி சைரன் அப்படிங்கிற இந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு நாவலாக, இதோடைய ரியல் டைட்டில் என்ன அப்படின்னா தி ப்ரொஃபஸர் அண்ட் தி சைரன் தான் இதோட ரியல் டைட்டில். ஓகேவா, இந்த நாவலை வந்து இதுவும் அவருடைய லாஸ்ட் ஒர்க். 1956 இவர் கடைசி எழுதினவர். 57 இவர் இறந்துட்டார். 1962 தான் ஆர்கிபால்டு கோல்குஹோன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து இது இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி 2 ஸ்டோரிஸ் அண்ட் அ மெமரி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில், இந்த தொமாசிட்டியோடைய மற்ற ஷார்ட் ஸ்டோரிஸ் உள்ள கலெக்ஷனில் இதையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க தி சைரன் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சைரன் அப்படின்னா க்ரீக் மெத்தாலஜியில் வந்து ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய க்ரியேச்சர்ஸ் தான். பட் அதனுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அல்யூரிங்காக இருக்கும், நம்மளை மயக்கிற மாதிரியான வாய்ஸ் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். டேஞ்சரஸான க்ரியேச்சர்ஸும் கூட, பியூட்டிஃபுல் ப்ளஸ் டேஞ்சரஸ் க்ரியேச்சர்ஸ் தான். ஓகே, அது சைரன்ஸ்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு மித்திரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு இதில் பார்த்தா ஹியூமன் மாதிரி இருக்கும், ஒரு இதில் மெர்மைன் மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும் ஒருதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த சைரன் இந்த ஸ்டோரியில் வந்து இந்த இதில் ரெண்டு மேஜர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சைரனை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணது மூலமாக அவருக்கு நடக்கிற அந்த சேஞ்சஸ் என்ன, அவர் லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா, இப்போ இந்த ஸ்டோரியுடைய சம்மரி பார்த்துடலாம். டியூரின் அப்படிங்கிற இட்டாலியில் உள்ள ஒரு சிட்டியில் தான் இந்த ஸ்டோரி நடக்குது, 1938. ஓகேவா, இந்த ஸ்டோரி நமக்கு நரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பவுலோ கார்பரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். பவுலோ கார்பராவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேரக்டருக்கு வந்து இந்த கிளாசிக்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஓல்டு ரைட்டிங்ஸ், இந்த ஓல்டு அந்த ஃபார்ம்ஸ் அதெல்லாம் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு யங் ஜேர்னலிஸ்ட். ஓகேவா, ஒரு பிட் உமனைசர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரே டைமில் 2 ஒய்ஃப் இருக்குது. 2 ஒய்ஃப்க்குமே தெரிஞ்சு போச்சு நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது. ஏன்னா தெரியாமல் தான் 2 பேரும் கீப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ 2 பேருக்கும் தெரிஞ்சு போனோடனே ஒரு பெரிய பிரச்சனை. பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் லைஃபை ஜாலியாக லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு கார்பரா. ஓகேவா, ஸோ இவர் வந்து டியூரின் அப்படிங்கிற அந்த சிட்டியில் வந்து ஒரு இடத்துக்கு அடிக்கடி விசிட் பண்ணுறாரு. அந்த டியூரின் நகரத்துடைய சென்டர் பிளேஸில் ஒரு கஃபே இருக்குது. அந்த கஃபேக்கு அடிக்கடி போகிறாரு. அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிளேஸ். ஓகேவா, அங்கே வர்றவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு கார்டு, கர்னல்ஸு, மேஜிஸ்ட்ரேட்ஸுன்னு எல்லாம் கொஞ்சம் வயசில் பெரியவங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்க, இவங்க எல்லாமே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவரும் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு பர்சனை இவர் பார்க்குறாரு, அந்த கார்பரா. அவர் வந்து ஒரு வயசானவர். இவர் உட்காந்துருக்கிற சீட்டுக்கு ரைட் சைடில் அவர் உட்காந்துருக்கார். ஓகேவா, கார்பராக்கு வந்து மற்ற பர்சனை பார்க்கும்போது ஒரு இது தெரியல, ஆனால் இவரை பார்த்தா சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. இவர் கார்பரா எப்படி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறாரோ அது மாதிரி அந்த பர்சனும் அடிக்கடி அந்த கஃபேக்கு வராரு. ஓகேவா, இவர் வந்து உட்காந்தா ரைட் சைடில் அவர் கரெக்டாக அவர் அதே சீட்டில் வந்து உட்காராரு, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, போகிறாரு. ஒரு ஓல்டு ஓவர் கோட் போட்டு தான் வருவார். இது ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி கோட் போட்டே வராரு, நியூஸ் பேப்பர் வந்து வாசிக்கிறாரு, ஸ்மோக் பண்ணிட்டு போகிறாரு. இதே ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது. கார்பராவும் அவரை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு மேகசின் அவர் ரீட் பண்ணுறாரு. அந்த மேகசினில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது, ஒரு க்ரீக் ஸ்டாச்சுவோடைய ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த ஆள் பொறுமையாக டச் பண்ணி பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிறான். அப்படியே சந்தோஷமாக பார்க்குறத, அப்படியே ஒரு ரிஃபைனான ஒரு ஃபீலோட அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி பார்க்குறான் அந்த ஆள். ஓகேவா, அதை வந்து கார்பரா அப்படியே நோட்டீஸ் பண்ணேன். என்ன இந்த ஆள் எப்போவுமே வந்து அவங்களோட காரம் நியூஸ் பேப்பர் வாசிப்பான், ஸ்மோக் பண்ணிட்டு போவான், இப்போ ஏதோ வித்தியாசமாக இருக்கேன் அப்படி என்னத்தை பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு க்ரீக் ஸ்டாச்சுவோட ஃபோட்டோ அப்படிங்கிறது கார்பராக்கு தெரியுது. அப்போது கிளாசிக்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளோ அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது பேசுகிறான், ஒரு நாள் போய் அவர்கிட்ட பேசினோடனே அவரும் பேசுகிறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஒரு 1 வீக்குள்ளேயே அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இது சேர்ந்தே அந்த கஃபேக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு வந்து கிளாசிக்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் இவர் வந்து அந்த க்ரீக் மித்தாலஜி அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஓகேவா, இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு செனேட்டராக இருந்திருக்காரு. ரொசாரியோ லா கியூரா அப்படிங்கிறது தான் இவருடைய நேம். ஓகேவா, இவர் ஒரு ஓல்டு செனேட்டர், ப்ரொஃபஸரும் கூட. எந்த ஃபீல்டில் அப்படின்னா ஹெலனிக் ஸ்டடீஸ், அந்த க்ரீக் மித்தாலஜி அதை பற்றி பண்ணுற ரிசர்ச் தான் ஹெலனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டு இதில் தான் ப்ரொஃபஸராக வந்திருக்காரு இந்த ரொசாரியோ. ஓகேவா, ஸோ இப்போ கார்பராக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஒரு நாள் அந்த மேகசினில் அந்த பிக்சர் நல்லா இதாக ரசனையோட பார்த்தாரு. அப்போ பார்த்து பேசும்போது 2 பேரும் நல்லா பழகிட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த கஃபேக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பட் 2 பேரோட வியூவுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. இவர் வந்து ஹெலனிசம், இந்த ஹெலனிஸ்டிக் வியூவோட பார்க்கக்கூடியவர். ஸோ அப்போ அந்த கிளாசிக்ஸ் மேலே இவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம ரொசாரியோக்கு. பட் அவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இந்த கிளாசிக்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஓகேவா, கார்பராக்கு. அது மட்டும் இல்லாமல் வயசுமே அவர் கொஞ்சம் யங்கு, இவர் ரொம்பவே ஓல்டு. ஸோ அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க 2 பேருமே.
இவங்க 2 பேருக்குள்ள வந்து எல்லாமே வேரி ஆகுது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல. ஏன்னா, வயசா இருக்கட்டும், அவங்களுடைய வியூவா இருக்கட்டும், எல்லாம் வேற வேற மாரி இருக்கு. ஆனா, ஒரு ஒற்றுமை இருக்கு 2 பேருக்குள்ளயும். என்ன அப்டின்னா, 2 பேருடைய நேட்டிவும் வந்து சிசிலி ஐலேண்ட் ஓகேவா? ஸோ, அப்ப அந்த ஐலேண்ட பத்தி பேசுறாங்க. சிசிலி ஐலேண்ட் இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டதுன்னு சொல்லி, இப்போ ஒரே ஊர்க்காரங்க பார்த்தா பேசுவோம் இல்லையா? அந்த மாரி பேசிக்கிறாங்க நெறைய விஷயங்கள் அந்த ஐலேண்ட பத்தி. அப்படி சிசிலி ஐலேண்ட பத்திலாம் பேச்சு வரும்போது, புரொஃபசருக்கு ஒரு எண்ணம் வருது. அவர் லைஃப்ல நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட்ட வந்து கார்பரா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு நாள் ஈவினிங் வந்து அத கார்பரா கிட்ட சொல்றாரு. ஒரு சம்மர் டைம்ல வந்து அகஸ்டா அப்படிங்கிற இடத்துக்கு புரொஃபசர் போயிருக்காரு. அவர் ஒரு பொசிஷனுக்கு போறக்காக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஓகேவா? ஸோ அங்க போய் ஒரு வில்லேஜ்ல தங்கி படிச்சிருக்காரு. அப்போ ரொம்ப நேரம் படிப்பாராம். படிச்சுட்டு இந்த போட்லலாம் போய் படிப்பாராம். இப்படி போட்ல போய் படிச்சுட்டு இருக்கும்போது, கடல்ல இருந்து ஒரு பொண்ணு வராளாம். அத வந்து புரொஃபசர் பார்த்துருக்காரு. அது ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது. ஒரு சைரன், ஒரு மெர்மைட் மாரி அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவர் உண்மையிலேயே மீட் பண்ண வருத. அவளுக்கு வந்து ஒரு 16 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. பார்த்த அந்த ஒரு பார்வையில நான் அவள பார்த்து மயங்கிட்டேன். அவ்ளோ அழகா இருந்தா அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. வர்ணிச்சுட்டு அவருக்கு லைஃப் மேல அவருக்கு இந்த பிலாசபி வந்து அவள பார்த்து அவ கூட பழகுன நாட்கள்ல மாறி போச்சு அப்படிங்கிறத கார்பரா கிட்ட சொல்றாரு. ஓகேவா? ப்ரொஃபசர் ரொசாரியோ பார்த்த அந்த பொண்ணு யாருன்னா, ஒரு மெர்மைட். லயா அப்படிங்கிற மெர்மைட். ஓகேவா? அந்த லயா யாருன்னா, கேலியோப் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் ஒரு மித்திக்கல் காடுடைய டாட்டர். ஓகேவா? கேலியோப் யாருன்னு பார்த்தோம்னா, எபிக் போயட்ரியுடைய மியூஸ். அதாவது இந்த இசை, டான்ஸ், சாங் இதுக்கெல்லாம் காடஸ். கிரீக் மித்தாலஜில இவங்க தான் காடஸ். கேலியோப் அவங்க தான் காடஸ். ஓகேவா? ஸோ இந்த காடஸோடைய பொண்ணு தான் லயா. இது வந்து கிரீக் மித்து. இந்த மித்தில் உள்ள கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்போ அந்த கேலியோப்போட பொண்ணு லயா வந்து இந்த கடல்லேருந்து வாரா. அப்போ இவர் படிச்சுட்டு இருக்காரு போட்டில் உட்காந்து. அப்போ அந்த பொண்ணை அவர் பார்க்குறாரு. ஓகேவா? அகஸ்டா அப்படிங்கிற இடத்துல அந்த கிரியேச்சரை மீட் பண்ணியிருக்காரு. அது ஒரு மெர்மெய்டு தான். மீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்களை பற்றி சொல்கிறாரு. ஒரு 3 வாரத்துக்கிட்ட இவர் அவள் கூட அந்த நாட்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கார்பராக் வந்து அதை நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா, அவர் வந்து பொய் சொல்லல. செனட்டர் பொய் சொல்லல. உண்மையிலேயே மீட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றாரு. ஏன்னா, பொய் சொல்றவங்கள பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமே! அவங்க அடிச்சு விடுவாங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ, இவரு உண்மையிலேயே பார்த்தது தான் சொல்றாரு. ஸோ, அதனால அதில ஒரு பொய் தெரியல. உண்மை தான் இருக்கு. அது இவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப இந்த மனுஷன் உண்மையிலேயே பார்த்துருக்கான்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப அவர் அவருடைய நடந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு. 3 வாரம் அந்த சைன் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அவர் அங்க தங்கி இருந்திருக்காரு இல்லையா? சம்மர் டைம்ல படிக்கிறதுக்காக. அப்போ அந்த சயனோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 3 வீக்ஸ பத்தி சொல்றாரு. அந்த லயா அப்படிங்கிறது வந்து கடல்லேருந்து வந்த ஒரு சைரன். ஓகேவா? கேலியோப்புடைய பொண்ணு. காடஸ் கேலியோப்புடைய பொண்ணு. லயா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இந்த பாம் ட்ரீல தான் தண்ணி குடிப்பா. மட்டும் இல்லாம இந்த ரா சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவா. ரொம்ப அனிமலிஸ்டிக் பிஹேவியரா எனக்கு தெரிஞ்சுது. பட் அவ வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சர் தானே. காடஸ் உடைய பொண்ணு தானே. நேச்சரோட ஏந்து வாழ்றா அப்படிங்கிற மாரிலாம் இவர் ஷேர் பண்றாரு நெறைய விஷயங்கள. அது மட்டும் இல்லாம லயா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அவ கடலுக்கடியில பண்ண சாகசத்தெல்லாம் என்ட்ட சொல்லியிருக்கா. இந்த ட்ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மீட் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்கா. ட்ரிட்டன் அப்படின்னா யாருன்னா, பொசைடனுடைய பையன். கிரீக் மித்தாலஜில பொசைடன் ஒரு காடு தான். அந்த பொசைடனுடைய பையனெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லயா நெறைய விஷயங்கள வந்து இவர்ட்ட ஷேர் பண்ணியிருக்கா, ப்ரொஃபசர்ட்ட. அதெல்லாம் அப்படியே கார்வர்கிட்ட சொல்றாரு. ஓகேவா? இந்த நெறைய கோரல் கிஃப்ட்ஸ் அந்த கடலுக்கடியிலேருந்து கொண்டு வர அந்த பவளமுத்து அந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு நெறைய குடுத்துருக்கா. நானும் அதெல்லாம் பத்திரமா வச்சிருந்திருக்கேன். பட் இப்ப நெறைய இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நெறைய விஷயங்கள் இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, லயாவ முதல்ல பார்த்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்து இவர் கிடையாது. இவருக்கு முன்னாடியே நெறைய பேர் லயாவ விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் லயா இவர்ட்ட சொல்லியிருக்கா. எப்படின்னா, அந்த கடல்ல அந்த படகுலாம் உடைஞ்சு போய் தத்தளிப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஷிப்ரெக்கான செயிலர்ஸ்ல நெறைய பேர லயா மீட் பண்ணியிருக்கா. அவங்க நெறைய பேர் இவள விரும்பியிருக்காங்க. நார்மல் ஃபிஷர்மேன் அப்படி இப்படின்னு பல பேர் லயாவ விரும்பியிருக்காங்க. அவளுடைய அழக கண்டு மயங்கி. அந்த விஷயங்கள்லாம் கூட வந்து புரொஃபசர் சொல்லியிருக்கா. புரொஃபசரும் அதெல்லாம் கேட்டிருக்காரு. இவர பொறுத்தவரைக்கும் லயாவ மீட் பண்ணதுக்கு ஒரு விசிடம் கிடைச்ச மாரி இருந்திருக்கு இவருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே இப்போ நல்லா ஒரு 3 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சம்மரோட எண்ட் ஆயிடுச்சு. அவ கடலுக்கு போக வேண்டிய நாள் வந்துருச்சு. புயல் அப்படியே அடிக்குதாம். லயா திரும்ப வரணும் அப்படிங்கிறக்காக. அந்த புயலோட சேர்ந்து அப்படியே அந்த கடல் அலையோட அப்படியே கரைஞ்சு போயிடுறா லயா. அதுக்கு பிறகு இவர் லயாவ பார்க்கவே இல்ல. அதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாரி இவர் சொல்லி முடிக்கிறாரு. முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் இப்போ திரும்ப அந்த அந்த கஃபேக்கு வர்றதில்ல ரொசாரியோ. அந்த கதைய சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு ரொம்ப நாளா வர்றதில்ல. அப்போ நம்ம கார்பராக்கு ஒரு நியூஸ் வருது. லெட்டர் வருது. அவர் இறந்துட்டார் அப்படின்னு. ரொசாரியோ இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது. ரொசாரியோ இறக்கறதுக்கு முன்னாடியே வந்து உயில் எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரு. அவருடைய சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து சிலருக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்படி எழுதின உயில்ல வந்து ஒரு கிரீக் வேஸும், ஒரு ஃபோட்டோகிராஃப் ஆக்ரோபோலிஸ்ங்கிற இடத்துடைய ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து இவருக்கு வரணும். கார்பராக்கு வரணும்னு சொல்லி உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த பொருட்கள் இவருக்கு வந்துட்டு. ஓகேவா? இப்படி சில புக்ஸ வந்து அவர் மியூசியம்க்காக குடுத்திருக்காரு. இப்படி அவர் சொன்ன பொருள்லாம் அவங்கவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு, அப்போ இவர் வந்து வீட்ல பத்திரமா வச்சிருந்திருக்காரு. நம்மளுடைய நரேட்டர் கார்பரா வந்து இந்த கிரீக் வேஸையும், அந்த ஃபோட்டோகிராஃபையும் பத்திரமா வச்சிருந்திருக்காரு. அப்போ அவர் வீட்டுக்கிட்ட வந்து அவர் வீடு இருக்கிற இடத்துல வந்து வார்
நடந்திருக்கு. ஸோ வீடு டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த பொருளெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த வேஸும் சரி ஃபோட்டோவும் காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு பிறகு இவர் இந்த புக்ஸ் எல்லாம் ஒரு மியூசியம்க்கு எழுதி வச்சிருப்பார் உயிலா. அவருடைய சில பழைய கிளாசிக் புக்ஸ் எல்லாம் அந்த மியூசியம் போயிருக்கும். பட் அந்த மியூசியமே ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ண ஃபண்ட் இல்லாமல் அந்த புக்ஸ் எல்லாம் இழந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி சொல்லி இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு லயானோ ஒரு க்ரீக் கேரக்டரை கொண்டு வந்து அவர் மீட் பண்ண கதையெல்லாம் சொல்லும்போது நமக்கே என்ன ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்டோரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். பட் இந்த ஸ்டோரி மூலமாக ரைட்டர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ண மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒன்று தான். பழைய கிளாசிக் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறோம், அதை கண்டுக்கவே மாட்டேங்கும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி மூலமாக சொல்கிறார். ஓகேவா? எண்டிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவருடைய திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரு. மியூசியம் கொடுக்குறாரு, தென் கார்பராக்கு அனுப்புகிறாரு. பட் எல்லாமே வந்து வாரில் இதாகிடுச்சு, இங்கே பார்த்தா ஃபண்ட் இல்லாமல் இதாகிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்னால நம்ம நிறைய பழைய கிளாசிக்ஸ்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு கன்வே பண்ணுறாரு ரைட்டர். ஓகேவா? ஸோ கிளாசிக்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இதோடைய ஃபர்ஸ்ட் தீமாக எடுத்துக்கலாம். தென் ட்ரெடிஷனை இக்னோர் பண்ணுற இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்கிறதா பார்த்தோம். கார்பராக்கு 2 ஒய்ஃப் இருக்கிறதா காட்டியிருந்தாங்க. அவர் கிளாசிக்ஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சனாகவும் காட்டியிருந்தாங்க கார்பராவை, இல்லையா? பட் இவருக்கு கிளாசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி இம்மாரலிட்டி வரக்கு ரீசன், இப்படி 2 ஒய்ஃப் அப்படி இப்படின்னு நம்ம சொசைட்டி மாறக்கு ரீசனே கிளாசிக்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஸ்டோரி மூலமாக ஜிசுப்பி டொமாசி சொல்கிறாரு. ஸோ கிளாசிக்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது, ஹிஸ்ட்ரியும் மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீம் தான் மேஜர் தீமாக இருக்குது. அதை தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா 1922 43 வரைக்கும் ஃபேசிசம் இட்டாலியில் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஃபேசிசம்னா என்ன நமக்கு தெரியும், அப்படியே கம்யூனிசம் சோஷியலிசம்க்கு அப்படியே ஆப்போசிட். பீப்புள் வந்து கவர்மெண்ட்டுக்காக இருக்கணும், பட் கவர்மெண்ட் பீப்புளுக்காக இருக்காது. டிக்டேட்டர்ஷிப் உள்ள ஒரு ரூல் தான். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற பீரியடில் வந்து மக்கள் துளியேனும் அந்த கிளாசிக்ஸை கவனிக்கல, மறந்துட்டாங்க. அதனால இந்த ஷார்ட் ஸ்டோரி 1938 நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குல்ல. ஸோ மக்கள் வந்து அந்த கிளாசிக்ஸ் திரும்பி பார்க்கணும், கிளாசிக்ஸ் ரொம்ப முக்கியம், கிளாசிக்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஃபேசிசம் ஃபாலோ பண்ண அந்த பீப்புளுக்கு சொல்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ கிளாசிக்ஸை மறக்கக்கூடாது, கிளாசிக்ஸ் முக்கியம், ஹிஸ்ட்ரியை மறக்காதீங்க, கிளாசிக்ஸை இக்னோர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலமாக சொல்லியிருக்காரு ஜிசுப்பி டொமாசிடி. ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.